ஆனால் வெடிகுண்டு வெடிக்குங்கிறது வந்து நாம் கண்டுபிடிச்சோம், ஆனால் ஏற்கனவே இருக்குது இல்லையா? அது மற்ற பொருளெல்லாம் வெடிக்காத போது ட்ரைநைட்ரோ டொலுவின் மட்டும் வெடிக்குது, டிஎன்டி. அதே பென்சீனில் 3 நைட்ரேட் இல்லாமல் குளோரினை போடுங்களேன், ட்ரைக்ளோரோ பென்சீன், அது வெடிக்க மாட்டேங்குது. ட்ரைக்ளோரோ பென்சீன் கொடுத்தோம்னா கண் எரியுது. நம்ம வெடித்த அந்த வெடிக்கிறாங்க இல்லையா, கண்ணீர் புகை, அது பென்சால்டிகை. ட்ரைக்ளோரோ பென்சின் அது ஆல்டிகைட்டை சேர்த்தோம்னா அது வந்து கண்ணீர் புகையாக மாறுது. அதே பொருள் வெடிக்குது, உயிரை கொல்லுது. இதெல்லாம் இயற்கை நியதிகள். இந்த நியத்தி நியதிகள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கக்கூடியது நாமரூபங்களாக அந்த ஆதார அறிவில் தான் இருக்குது. அந்த அறிவு தான் இப்படி இருக்குது. அந்த அறிவை தான் நாம் பார்த்து உலகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உலகம் என்பதே ஈஸ்வருடைய அறிவு தான். அதை அறிகின்ற நானும் ஈஸ்வரன் தான். இந்த உண்மை மறைக்கப்படுகிறது. எதனால்? ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் அது மாதிரி. நமக்கு கொடுக்கப்பட்ட கண் மூக்கு காதுங்கிற கருவிகளும் இதை பயன்படுத்திக்கிற அந்த கரணம் என்று சொல்லுகின்ற கரணமும் இப்படி இருப்பதனால நாம் அப்படி தான் இருந்தாகணும். அப்போ யாரையும் குறை சொல்லவே முடியாது. இறைவனை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா கரெக்ட், எல்லாராலும் பார்க்க முடியாதான், ஏன்னா நம்முடைய கொடுக்கப்பட்ட கருவி அது மாதிரி இருக்குது. அப்போ எப்போ தான் இறைவனை நாம் புரிஞ்சு கொள்ள புரியும்? நான் யார்? இந்த ஜீவன் எங்கன்னா இந்த அறியாமையில் புத்தியில் தோன்றுகின்ற நான் என்ற எண்ணம் தான் ஜீவன். இந்த உடம்பு சூட்சும சரீரம், அதில் புத்தி இருக்குது. அந்த புத்தியில் நான் என்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணமும் அவருடைய சிருஷ்டியே தான். அந்த சிருஷ்டியினால், அந்த எண்ணத்தினால நாம் ஜீவன். இப்போ நீங்கள் கேளுங்க, ஏன் அதெல்லாம் படைச்சாரு? அவர் படைக்கவே இல்லை, அவர் தான் இப்படி இருக்கிறார். படைப்பதாக எப்போ சொல்கிறோன்னா, விதையிலிருந்து மரம் வரும்பொழுதும் மரம் விதையில் போவதும் இதை பிரளயம், சிருஷ்டி, ஸ்திதி, நாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்கம், படைப்பு எல்லாமே சொல்கிறோம். இந்த படைப்பு, இருத்தல், மறைத்தல், மறுபடியும் படைத்தல், இந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இதை தான் நம்ம வந்து கிரியேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே கிரியேட் ஆகலை, எப்பவுமே இருக்குது. அப்போ ஈஸ்வரன் அனாதின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமும் அனாதி. இப்போ திருமந்திரத்தில் சொல்கிறா இல்லையா, பசுபதி பாசம் எனப்பகர் மூன்றின் பதியனை போல் பசு பாசம் அனாதிங்கிறார். மூன்றுமே அனாதி. இந்த பிரபஞ்சமும் தோன்றவில்லை, எப்பவுமே இருக்குது. கடவுளும் தோன்றவில்லை, எப்பவுமே இருக்கிறார். ஜீவனும் தோன்றவில்லை, எப்பவுமே இருக்குது. ஏன் ஜீவன் எப்பவுமே இருக்குது? காரணம், இந்த பசு என்று சொல்லக்கூடியது வந்து எப்பவுமே இருக்கிறதுனால அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னொரு 5 நிமிஷத்தில் இந்த மாயை மட்டும் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஜீவன், மாயை. எப்போது நம்ம வந்து எல்லா சக மனிதர்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா இயற்கையும் ஈஸ்வரனுடைய செயல்பாடு, ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் என்ன எதையுமே படைக்கவே இல்லை. அவர் எப்பவும் இருக்கிற மாதிரி அவருடைய இந்த இயற்கையும் அவரோடு சேர்ந்தது, அவரும் இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு நாள் இது ஒரு பர்பஸ்க்காக நான் படைச்சவங்களாம் தண்டிக்கணும்னு இல்லை, அவர் படைக்கவே இல்லை. அவர் தான் நாம் எல்லாமே என்று ஒரு அறிதல், புரிதல் வந்த பிறகு நாம் எல்லாவற்றையும் எப்படி பார்ப்போம்? இந்த உலகத்தில் நமக்கு எப்படி பொறாமை வரும்? எப்படி வந்து பரோபகாரம் எல்லாம் போயிடும்? நானே தான் எல்லாமா இருக்கிறேன் என்ற ஒரு நிலை. அறியாமல் இருக்கும்போது நான் வேறு, உலகம் வேறு. ஆனால் அறிவு வந்த பிறகு எல்லாமாக இருப்பது ஈஸ்வரன் தான் அப்படின்றது தெரிந்த பிறகு நான் யார், இந்த உலகம் வேறு, அவரே தான். எனக்கு ரெண்டாக தெரிஞ்சது எதனால்? அறியாமையினால். அந்த அறியாமை எங்கே இருக்குது? அந்த ஈஸ்வரன் கொடுத்த புத்தி தான். அப்போ புத்திக்கு நம்ம வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே பாக்கி. அப்போ நான் ஈஸ்வரனாக மாறணும், ஜீவன் ஈஸ்வரனாக மாறணும். துவம், நீ, தத்து, அதுவாக அசி இருக்கிறாய். எப்பவுமே நீ அதுவாக தான் இருக்கிற. நீ புரிஞ்சுக்காக தான் பாக்கி. என்னைக்கு நீ அவர்களுக்கு பிரிந்தாய்? ஒரு வெள்ளத்தினுடைய உருண்டையில் ஒரு சின்ன பகுதி வெள்ளம் வந்து முருட்டிக்கிட்டு இருக்குது. அது நான் வேற அப்படின்னு நான், உன்னுடைய நோக்கம் என்னென்னா, இந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் இருக்கிறேன், அந்த வெள்ளம் போல் நான் இனிக்கணும் அப்படின்னு அது ஆசைப்படுது.
நல்லா ஒரு கொட்டு நறுக்குன்னு வைக்கணும். நீ எங்கே இருக்கிற? அது வெள்ளம் தான் நீயே. வெள்ளத்திலிருந்து நீ வந்து பிரிந்திருப்பதாக உன் அறியாமையினால சொல்கிறாய். உனக்கு அறிவு வந்து போச்சுன்னா நீ இது பிரிவும் அங்கே ஒட்டுமே இல்லை, நான் மறுபடியும் வெள்ளத்தில் சேர்ந்துக்கணும்னு எதுவும் சொல்கிறேன்? தேவையே கிடையாது. அப்படி நான் பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா கஷ்டங்களும் போகிறது, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் அகலுகிறது. நான் பழையபடி அதே உடம்புல இருக்கிறேன், ஆனால் புத்தி மட்டும் இப்போ தெளிந்து விட்டது. அறியாமையில் இருந்த புத்தி உண்மையும் மறைத்தது, விபரீதமான எண்ணங்களையும் கொடுத்தது. அதுதான் நான் ஆரம்ப கிளாஸில் சொன்னேன். அந்த மறைப்பினால் உண்மையும் தெரியாமல் போய் அந்த உண்மை இருக்கும் இடத்திலே வேறொன்று தெரிகிறது. அப்போ இருக்கின்ற ஈஸ்வரன் எனக்கு மறைக்கப்படுகிறது. இந்த புத்தியில் அது தெரியல. எனக்கு குரு வந்து சொல்லுகின்ற வரையில் எனக்கு அது தெரியல. என் புத்தி என்ன சொல்லுது? அப்போ ஈஸ்வரனை மறைத்து நான் ஜீவன் என்று ரெண்டாக பிரிஞ்சேன். இப்போ இந்த துவந்தம் என்று நானும் உலகமும் ஆக ஏன் வந்ததுன்னா அறியாமையினால வருது. அந்த அறியாமை என்ன மறைச்சது? நானும் இந்த உலகமும் ஒன்று, அது ஈஸ்வரன் என்ற உண்மை மறைக்கப்படுகிறது. அந்த மறைத்த இடத்துல, அந்த ஈஸ்வரன் இருக்கின்ற இடத்துல இப்போ என்ன தெரியுது? நான் இருக்கிறேன், உலகம் இருக்கின்ற ரெண்டாக தெரியுது. இந்த அகண்ட பிரம்மம், அகண்ட ஈஸ்வரம் நானாகவும் உலகமாகவும் ரெண்டாபட்டு தெரிவதனால தான் எல்லா சிக்கலுமே ஏற்படுது. இந்த எல்லா சிக்கலுக்கும் காரணம் என்ன? இந்த ஈஸ்வரன் தான் ஒன்று இருக்கிறது என்ற உண்மை தெரியாமல் போயிருக்கிறது. இது தெரியாமல் இருப்பது யார்னா அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தி தான். அந்த புத்தி தான் ஜீவன். அந்த புத்தி ஈஸ்வர சிருஷ்டியில் பஞ்சமகாபூதத்திலிருந்து உண்டான ஒரு பொருள். சத்துவகுணம் அப்படின்னு ஒரு கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த சத்துவகுண சமஷ்டியான அந்த மனத்தின் ஒரு பகுதியான புத்தி சாட்சாத் பிரம்மத்தினுடைய மாயை தானே. மாயை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வரனுக்கும் மாயைக்கும் வித்தியாசமே இல்லை, பின்னம். ஒன்று அறிவு, ஒன்று பொருள். எப்படி வந்து ஆபரணங்கள் நகை மேலே, அந்த தங்கத்தின் மேலே இருக்குதோ, தங்கம்தான் ஆபரணமாக இருக்கிறது, ரெண்டுமே பிரிவில்லாமல் இருக்கிறது. இந்த ஆபரணங்களை மாயைன்னு சொன்னால் தங்கம் வந்து ஈசன், மகேசன். இந்த மகேசனுடைய வடிவங்களாகத்தான் இதெல்லாம் இருக்குது. அந்த வடிவங்கள் மகேசன் வந்து வேறுபட்டதா? இல்லை. எப்படி வந்து களிமண்ணிலிருந்து பானை பிரிவின்றி இருக்கிறது, தங்கத்திலிருந்து நகை பிரிவின்றி இருக்கிறது, அதுபோல ஈஸ்வரனிலிருந்து இந்த பிரபஞ்சம் பிரிவின்றி இருக்கிறது. அவரே தான் இது. இந்த உண்மை எனக்கு தெரியல. இந்த உண்மை எனக்கு தெரியாத காரணம் அவர் அந்த சிருஷ்டியில், இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றாகி இந்த உடம்பு, இந்த சூட்சும சரீரம், இதில் இருக்கிற புத்தியில் இது பற்றிய அறிவு இல்லை. என்னிடம் இருக்கின்ற அந்த அவச்சின்னம், அந்த சைதன்யம், பிரபஞ்சம் பிரிவில்லாத அந்த அகண்ட ரூபம் என் உடம்பில் இருப்பதாக சொல்லும் வரை அதுக்கு சாட்சி, அவச்சின்னம்னு பேர். எல்லாத்தையும் பார்க்கணும்னா சாட்சி. அது அதனுடைய பிரகாசத்தை இந்த புத்தியில் போடுவதனால தான் புத்திக்கே அறிவு வருகிறது. புத்திக்கு நான் இருக்கிறேன்ற எண்ணமே ஏன் வருதுன்னா இந்த வெளிச்சம் படுவதனால தான். அந்த சைதன்யம் அதில் படுது. அந்த புத்திக்கு தானாக ஒன்றும் வெளிச்சம் கிடையாது. அது நிலா மாதிரி. நிலாவுக்கு எங்கே வெளிச்சம் இருக்குது? சூரிய ஒளி படுவதனால அது இருக்குது, நமக்கு தெரியுது. சூரிய ஒளி படாத போது அமாவாசைங்கிறோம், அப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது. அது இருப்பதற்கு காரணமே சூரிய ஒளி. அதுபோல் ஆத்மா எங்கும் இருக்கின்ற ஆத்மா இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது. அது புத்தியில் படும்போது புத்தியில் வந்து சைதன்ய ரூபம் உண்டாகுது. அது பேர் சிதாபாசம்னு பேர். சைதன்யக்கு இது வந்து சித்துங்கிறது தான் சைதன்யமாக மாறுது. அந்த சித்தினுடைய ஆபாசம். ஆபாசம்னா பிரதிபிம்பம்னா ஒளி, பிரதிபலிப்பு. சூரியனுடைய ஒளி நிலாவில் படுவதனால நிலா தெரிவது போல இந்த ஆத்ம ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அது ஒவ்வொரு உடம்புலையும் புத்தி இருக்கு இல்லையா? அந்த புத்தியில் படும்போது புத்திக்கு வந்து அது வெளிச்சம் கிடைக்கும். அந்த புத்திக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? சிதாபாசம். சித் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியினுடைய ஆபாசம், திரிபு, பிரதிபலிப்பு. உண்மையான ஒளி ஆத்மாவது. உண்மையான ஒளி அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா, அந்த பரம்பொருள், ஈஸ்வரன், மகேஸ்வரன், பிரம்மம் அதனுடையது. பல பேர்களில் சொன்னாலும் நீங்கள் அப்பப்போ சொல்லும்போது அதை தான் நான் சொல்லிக்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அது உடம்பளவாக சுருக்கப்பட்டதாக ஏன் தெரியுது? புத்தியினுடைய
அறியாமைனால நான் ஆத்மா இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிக்குது இல்லையா, அது பேர் அவச்சின்னம். கூறுபட்டதாக, அளவிட்டதாக, இவ்வளவுதான் என்று சொல்வதாக ஒரு எண்ணம் வந்து தோன்றுகிறது. இதெல்லாம் புத்தியில் இருக்கக்கூடியது. ஏன் அந்த புத்தி? அந்த புத்தியில் வெளிச்சம் மட்டும்தான் பட்டு தவிர ஞானம் இல்லை. ஈஸ்வரன் கிட்ட தான் எல்லாத்துடைய ஞானமும் இருக்கிறது. நம்மகிட்ட அது இல்லை. நம்மகிட்ட புத்தியினால் புலன்களால் பெறுகின்றது மட்டும்தான் ஞானம். ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை இல்லையா? அப்போ ஈஸ்வரனுக்கு மாயை அவருடைய உடைமை பொருளாக இருக்கிறது, வைப்பு பொருளாக இருக்கிறது, அவராக இருக்கிறார். அது நம்ம வந்து புராணங்களில் சொல்லும்பொழுது அந்த ஈஸ்வரனை வந்து விஷ்ணு என்று சொல்கிறோம். அந்த மாயை வந்து மகாலட்சுமி, ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்கிறோம். அவள் மார்பிலே குடிக்கொண்டிருக்கிறாள், ஸ்ரீல வாசம் போகிறாள், ஸ்ரீனிவாசன் அப்படின்லாம் நம்ம பேர்களை நாமங்களை வச்சிருக்கிறது காரணமே பிரிவற்றதாக இந்த மாயையும் மாயனும், மாயாவியும் மாயோனும், அந்த மாயையும் பிரிவில்லாமல் இருக்கிறது. இது ஏன் அப்படி இருக்கிறாருன்னா அப்படி தான் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. உண்மை அப்படி இருக்கிறது. உண்மையை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் இது படைச்சார்னு இப்போ கேட்க முடியுமா? அவர் படைக்கவே இல்லை. எப்பவுமே அவர் இருந்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் தான் இருந்துகிட்டு இருக்காருன்னு நான் எப்படி வந்த நடுவில் அதை தெரிந்து கொள்ளாதனால் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது. அந்த எண்ணம் தோன்றுவதற்கு காரணமே இந்த புத்தியினுடைய அஞ்ஞானம். இந்த ஞானத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஒரு பழம், குற்றாலத்துக்கு நான் போயிருக்கும்போது ஒரு பழம் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். நான் சென்னை வாசிங்கிறதுனால எனக்கு அது தெரியாது. அப்போ அதை பற்றி அறியாமல் என்கிட்ட இருக்கு இல்லையா? என் புத்தி அப்படின்றதுல அறிவுலாம் அதில் வந்து டெபாசிட் ஆகிருக்குது. புக்கில் எழுதுகிற மாதிரி, டிக்ஷனரியில் நிறைய வேர்ட்ஸுங்க இருக்கிற மாதிரி, புக்கை புரட்ட இருக்கிற மாதிரி என் புத்தியில், உங்கள் புத்தியிலையும் நிறைய நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. அப்போ அதை பற்றி அறியாமை உங்ககிட்ட இல்லை, அறிவு இருக்கிறது. அறிவு இருக்கிறதுல அறியாமல் இருக்குமா? நெருப்பை பற்றி அறிவு இருக்கும்போது நெருப்பை பற்றி அறியாமல் அங்கே இருக்க முடியாது. நெருப்பு சுடும்ன்ற ஒரு அறிவு வந்த பிறகு அந்த நெருப்பு சுடுமா சுடாதாங்கிற அறியாமல் அங்கே இல்லை. அப்போ அறிவு வரும்போது அறியாமை அங்கே இல்லை. ஆனால் அதை குறித்த அறிவு தான் இருக்கிறத தவிர ஒட்டுமொத்த அறியாமையும் போயிடுச்சான முடியாது. அப்போ புத்தி வந்து ஒட்டுமொத்த அறியாமையை வைத்து கொண்டிருக்கிறது. குழந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது தாண்டா அவனை தாத்தா, இவர் பெரியப்பா, அவங்க வந்து உன்னை பார்த்ததில்லை, அந்த கிராமத்தில் வந்துருக்கிறாரு, இவர் ஒன்று ஒருத்தர் சித்தப்பா அப்படின்னும்போது அவனுடைய அறியாமையில் புத்தியில் வந்து அறிவு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எல்லாமே வந்துடுச்சா அப்படின்னா இல்லை, இன்னும் அறியாமை நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு விருத்தி, நான் குற்றாலம் போயிருக்கும்போது அந்த பழம் காட்டும்போது எனக்கு அதை பற்றிய அறியாமை இருந்தாலும் ஒன்றும் தெரியல. இது ஒரு பழங்கிறேன், அது தெரியும் சார், பழம்னு தெரிகிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறது. இது என்ன பழம் அப்படிங்கிறது, மங்குஸ்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அறிவு வந்துடுச்சு இல்லையா? இப்போ எனக்கு அந்த ஒரு பொருள் ஒரு அறியாமை நீங்கிடுச்சு. ஆனாலும் எனக்கு மங்குஸ்தானில் தோலை சாப்பிட்லாமா, இல்லை பழத்தை சாப்பிட்லாம், இல்லை கொட்டையை சாப்பிட்ணுமா, இல்லை கொட்டையை உடச்சி உள்ள விதையை சாப்பிடணும், அதுவும் தெரியாது. அது ஒன்று ஒன்றாக விளக்குறாங்க. அப்புறம் நான் வந்து சாப்பிட்டே பார்த்துடுறேன். பார்த்த பிறகு மங்குஸ்தானை பற்றி அறியாமை முடிஞ்சுது. ஆனால் மங்குஸ்தானியே அந்த டேஸ்ட்டில் இருக்குது, அந்த அறியாமை இருக்குது இல்லை. அப்போ நான் ஒரு பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், இன்னும் அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ தான் முடியும் இதெல்லாம்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? விஞ்ஞானத்தில் எல்லாம் சொல்லிடலாங்கிறாங்களே, எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? இது பேர் விருத்தி ஞானம். அப்போ புத்தியில் வந்து ஒவ்வொன்றை பற்றியும் விருத்தி ஏற்படுகிறது. விருத்தி என்றால் அது பற்றிய ஒரு அறிவு, ஒரு எண்ணம். இந்த எண்ணங்கள் எல்லாமே காரணம் என்னென்ன? இந்த புத்தியில் வந்து அறியாமல் இருந்து கொண்டிருப்பதுனால அது ஒன்று அறிவை வைத்து வைத்து நம்ம வந்து அதை தொலைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. புத்தியை வந்து தொலைக்கிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தும் அது ஒன்றை மறைத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மகேஸ்வரத்தினுடைய மாயா இந்த பொருள் தான் எல்லாமே, நீயும் அதுதான் என்பதை நான் அறியவே இல்லை இல்லையா? அது புத்தியில் அறியாமையாக தான் இருக்குது. அந்த அறியாமை எது நீக்கும்? ஜெகத் ஜீவன் என்று சொல்வது ரெண்டு இல்லை. ஜெகத்தும் ஜீவனும் ஈஸ்வரன் தான் என்ற உண்மை என் புத்தியில் இல்லை இல்லையா? இந்த இல்லாத புத்தியில் அந்த அறிவை எது கொடுக்கும்? அது
கொடுக்கறது பேர் பிரமாணம்னு பேர். ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம் இருக்கிறது. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது வந்து காட்சி பிரமாணம். இதை கேட்டு தெரிஞ்சுன்னா அது கேள்வி பிரமாணம். பிரமாணங்கிறது வந்து மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். எல்லாவற்றையும் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் சொல்லக்கூடிய புலன்களினாலும் அனுமானத்தினாலும் பிரத்யட்சத்தினாலும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஈஸ்வரன் தான் நானாகவும் உலகமாகவும் இருக்கிறார். ஜீவ ஜெகத் பேதம், ஜீவன் ஜெகத் என்று சொல்லக்கூடிய இந்த பேதம் இல்லை. ஏகம் ஈஸ்வரன் என்ற அறிவை நான் எப்படி பெறுவேன்? கண்ணால் பெறுவேனா, காதால் பெறுவேனா, தேடி தேடி பார்த்தா முடிஞ்சிடுமா? மெடிடேஷன் பண்ண முடியுமா? கடலில் போய் எங்கேயா தவம் இருந்தால் முடியுமா? மலை உச்சியில் போய் இருந்தால் முடியுமா? குகைக்குள்ளே மூடிட்டால் முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு உண்டான விருத்தி ஞானம் வரணும். உன்னுடைய புத்தியிலே எந்த இடத்தில் உன்னை பற்றி அறியாமல் இருக்கிறதோ, ஈஸ்வரனை பற்றி அறியாமல், சத்தியத்தை பற்றி அறியாமல் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற அறியாமை, அதை பற்றி உண்மையால் மட்டும்தான் அதை நீக்க முடியும். அதை பற்றி சொல்லால் தான் இருக்க முடியும். அந்த சொல், அப்பா நீ என்றும் உலகம் என்றும் ரெண்டாக பார்க்கின்றது ரெண்டுமே வேறு வேறு இல்லை, ஒரே வஸ்து, ஒரே ஈஸ்வரனுடைய மாயா சிருஷ்டி தானப்பா அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து சாஸ்திரம் தானே சொல்லுது, வேதத்தில் உபனிஷத் தானே சொல்லுது. வேற எங்கேயாவது இருக்குதா? எங்கேயாவது பயோகெமிஸ்ட்ரி புக்லேயோ அல்லது வந்து ஜியாகிரபி புக்லேயோ இருக்குதா? அது சொல்லக்கூடிய புக் இருக்குது இல்லையா, அந்த புக்கு மட்டும் இதை சொன்னால் புரிஞ்சிடுமா? ஒருத்தர் விளக்கி சொல்லணும் இல்லையா? அப்போ சாஸ்திரமும் குரு வாக்கியமும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த விருத்தி ஞானம் ஏற்படும். நம்முடைய புத்தியிலே அதை பற்றிய விருத்தி ஞானம் உண்டாகும். கால்குலஸ் என்பது தெரியல, எனக்கு இந்த கணக்கு எப்படி போட்டு முடிக்கணும்னு தெரியல, இதனால மார்க்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 10 மார்க் கொஸ்டின் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுது. அதை யார் நீக்குவாங்க? ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் நீக்க முடியும். அவர் எப்படி என்ன பண்ணுவார்? அவர் சொல்லி தான் கொடுப்பார். சப்தத்தின் மூலம் தான் அதை வந்து நீக்கப்படுவதனால அது வந்து சப்தம், சாப்தம்னு பேர், சாப்த பிரமாணம். இப்போ குரு வாக்கியம் என்பதன் மூலம் அதை அறிகின்றோம். குரு என்பவர் சாஸ்திரத்தை படித்து தானும் தெளிந்து அதை அறிந்து கொண்டதை தக்க வார்த்தைகளால் சொல்லி அதை வைக்கிறார். அப்போ உடனடியாக நீங்கள் ஆத்மா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லித்தர முடியாது. எல்லாமே ஆத்மா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம், கிளாஸ் முடிஞ்சுது அப்படின்னா அவன் போன மாதிரி இருந்துட்டு தான் இருந்துட்டு இருப்பான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிறது முதல்ல எடுக்கணும். அறியாமை நீங்கினா தான் அங்கே அறிவு வரும். நீங்கள் சும்மா அறிவு மட்டும் கொடுக்க முடியாது. எந்த அறியாமை இருக்குதோ அந்த அறியாமையை நீக்க வேண்டியது. இதுக்கு தான் இத்தனை முறை நம்ம பேச வேண்டியது. நாம் இன்றைக்கி பேசுனதில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட டெக்னிக்கல் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். நாம் எல்லாமே அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிட்டோம். படிப்படியாக கிளாஸில் இந்த வார்த்தைகளாக சொல்லி 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 இந்த உள்ளத்தையும் புத்தியும் பக்குவப்படுத்த உடனே இது அரணிக்கட்டை மாறி கடைஞ்ச உடனே நெருப்பு பற்றி வருது, அந்த தீப்பொறி பறிக்குது. இப்போ புத்தியில் நமக்கு வந்து கலங்கமில்லாமல் நிஷ்கலங்கமாக ஒன்று தெளிவாக தெரிகிறது. இருப்பதெல்லாம் ஈஸ்வரன் பகவான், அவரே தான் எல்லாமாக இருக்கிறார். இதெல்லாம் படைக்கப்படவே இல்லை, அவர் இருந்த காலத்திலேருந்து இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இதுவாக மாறவும் இல்லை. சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி சொல்கிறோம், அவர் இதாக மாறிட்டார்னு. ஆனால் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவர் மாறவும் இல்லை, தோன்றவும் இல்லை. ஆனால் நிகழ்கிற விவகாரத்தை பார்க்கும் பொழுது மரமாக பார்க்கிறோம், விதையாக பார்க்கிறோம். விதை ரூபமாக அவர்கிட்ட தான் இருக்குது, மர ரூபமாக அவர்கிட்ட தான் இருக்கிறது. மரமும் விதையும் வருவதனால இது வந்து சைக்கிள்னு சொல்கிறோம். பிக் பேங் தியரியில் வந்து ஒரு காலத்தில் தோன்றியது, மறுபடியும் ஒரு காலத்தில் அது வந்து மறையும், மறுபடியும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தோற்றம் மறைவு எல்லாமே என்ன இருக்குது? எப்படி அந்த மரம் விதைக்குள்ளே போயிட்டு விதையிலேருந்து மரம் வந்து போவதால் அறிவு ரூபமாகவும் பொருள் ரூபமாக வருவது போல் இருக்கிறதான்றனால அனாதியாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அதனால் ஜீவனும் அனாதி தான். நான் எப்போ பிறந்தேன்னா இந்த உடம்பு தான் பிறந்தது. நீ ஈவன் எப்போ ஈஸ்வரன் இருக்கிறாரோ அன்னையிலேருந்து நீயும் இருக்கிற. ஈஸ்வரன் எப்போ இருக்கிறாரு அது நம்ம என்னைக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு தான் தோற்றம் மறைவு இல்லை இல்லையா? அவர் தான் சத்து. இப்போ நீயும் சத்து தான். ஜீவனும் அன்னையிலேருந்து இருந்துட்டு இருக்குது. ஈஸ்வரனும் இருக்கிறார், ஜீவனும் இருக்கிறார். அந்த மாயா சக்தியினுடைய 2 சக்தி, ஒன்று ஆவரணம், இன்னொன்று விட்சேபம்னு சொன்னேன். ஈஸ்வரன் கிட்ட அந்த விட்சேபம் வேலை செய்யறது, ஆவரணம் வேலை செய்யறதில்லை. அவர் தான் அந்த மாயையை, அவர் எப்படி அவரை மறைக்கும்? தன்னை ஒரு பிரம்மம் இல்லைன்னு ஏமாந்துடுவாரா? ஒரு காலம் நடக்காது. ஈஸ்வரன் மாயையாக இருந்தாலும் கூட
அது மறைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அவரை அது மறைக்காது. ஏன்னா அது அவர் தான். தன்னை அவர் எப்பவுமே அறிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மாயையில் தோன்றிய புத்தியாகிய நாம், இந்த மாயையில் தான் நம்ம புத்தி உண்டாகிருக்குது. இப்போ அந்த புத்தியில் அந்த அறிவு இல்லை இல்லையா, அதனால் நமக்கு மறைப்பும் இருக்கிறது, விட்சேபமும் இருக்கிறது. ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அந்த மாயை அவரை மறைப்பதில்லை. அவர் எப்போதுமே நான் ஈஸ்வரன் தெரிஞ்சே வைத்திருக்கிறார். இவன் மறந்துட்டேன் அப்படின்னு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உணர்த்தாமல் அறிந்தவர், நம்ம உணர்த்த அறிபவர்கள். சைவ சித்தாந்தம் இந்த வார்த்தையெல்லாம் உணர்த்த உணர்வது, அறிவிக்க அறிவது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்க. அதில் அர்த்தம் காரணம் ஜீவன் குரு சொல்லி கொடுத்த பிறகு தான் எல்லாம் பிரம்மம்னு தெரியும். ஆனால் எல்லாம் பிரம்மம்னு பிரம்மத்துக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது ஒன்று தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இப்படியாக இருப்பதும் அதுதான். அதனால் மாயாசக்தி அவருக்கு உடைமை பொருளாக, அவர் கைப்பாவையாக இருப்பதனால அவர் எப்பவுமே அவர் மாயாவியாக இருக்கிறார். அந்த மாயனுக்கு அந்த ஆவரண சக்தி மறைப்பதில்லை. தன்னை அவர் எப்பவுமே பிரம்மம் என்று அறிகிறார். எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டி பண்ணுவதற்கு இந்த விட்சேப சக்தியில் இருக்குது. அந்த மாயையில் எல்லா நாமரூபங்களும் அடங்கியிருக்கு. எல்லா நாமரூபங்களும், நான் சொன்ன நாமரூபங்கள் என்னன்னு சொன்னேன், ஒரே ஒரு பொருள் பலவாகவும் இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி எத்தனை முறை சொன்னாலும் இதே தான் திருப்பி திருப்பி சொல்லணும். இப்போ எல்லாமே நாமரூபங்கள் தான். நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினில் ஏறினாலும் அது நாமரூபம் தான். ட்ரெயினுங்கிறது ஒன்றே கிடையாது. அதில் சக்கரம், பொருள், பெட்டி எல்லாம் சேர்ந்தால் தான் ட்ரெயின். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எல்லா அந்த சிருஷ்டியே நாமரூபத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். அந்த நாமரூபங்கள் எல்லாமே ஒரு அறிவில் இருப்பதனால அவர் சர்வஜன்னு பேர். அந்த மாயைக்கு சர்வஜம் சர்வசக்தி அப்படின்ட்டு பேர். அந்த மாயைக்குடையவன் மாயாவி. மாயாவி வேற, மாயை வேற அல்ல. ஈஸ்வரனை ஆவரண சக்தி மறைப்பதில்லை. விட்சேப சக்தி மட்டும் அவர்கிட்ட வேலை செய்து பலவாக அவர் மாறுகிறார், பலவாக இருக்க முடிகிறது. ஆனால் நம்மகிட்ட அந்த விட்சேப சக்தியினால் உண்டான நாம் ஒரு பொருளாக மாயையில் ஒரு துளியாக இருப்பதினாலே நமக்கு ஆவரணமும் இருக்கிறது, விட்சேபமும் இருக்கிறது. ஆவரணம் எதை மறைக்குது? நான் உண்மையிலே பிரம்மம் என்பதை ஈஸ்வரன் அறிகிறார், நான் அறிய மாட்டேங்கிறேன். உண்மையிலே நான் அதுதான். அந்த அறிவை மறைப்பது மட்டும் இல்லாமல் உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்று ரெண்டாக பிரிந்து இருக்கிறது. இந்த துன்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ கடைசியாக ஒரு 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 முடிவுக்கு வருவோம். இந்த கடல் அலை, இதை பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் இன்றைக்கும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அலைகள் எல்லாம் தோன்றுறது, நிற்பது, மறைகிறது. அந்த அலையை கூப்பிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஏ வேவ் அலை நில் அப்படின்னு. என்ன சார் என்னுடைய பழப்பு கெடுக்கிறீங்க, நான் கரை நோக்கி போகணும், என்னுடைய மரணம் காத்துட்டுருது, நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. நீ என்ன சொற்ப நேரம் தான் வாழ்கிற, நீ அலையா அப்படின்னு கேட்க. ஆமாம் அலை. இல்லை நீ கடல். சிரிக்காதீங்க சார், கடல் இருக்குது, அது காசு, அதுதான் காரணம். இல்லை காசுனா காரணம் தானே. நான் பிகாஸ், அதனால் நான் வந்திருக்கிறேன். அது காசு, நான் பிகாஸ். நான் எப்படி அதுவாக இருக்க முடியும்? நான் அலை, எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு குழப்பாதீங்க. இல்லை நீ கடல். கடலில் குளிக்கிற வரவங்கெல்லாம் உங்ககிட்ட தான் குளிச்சுட்டு போகிறாங்க. அவங்க முட்டாளுங்க சார், நடுக்கடலில் போய் குளிச்சிருந்தாக்கா கடலில் குளிக்கணும். அவங்க சார் என்னை நீங்கள் ஏமாத்தாதீங்க, நான் அலை தான். அவங்க செய்கிற தப்புக்கு நான் எப்படி நான் ஐஎம் கெட்டிக்காரன், நான் அலை தான். அலைன்னு சொல்கிறியே, உன்னுடைய டாப்பு பாட்டம் மிடில்னு இருக்கு இல்லையா, மேல் நடு கீழ், இதிலெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிப்பார். தண்ணி இருக்குது, மேலே தண்ணி, நடுவில் தண்ணி, கீழே தண்ணி. அப்போ நீ தண்ணியா அலையா? தண்ணி தான், அலை ரூபத்தில் இருக்கு. அலை மடிந்தாலும் நிற்பியா? ஆமாம், இந்த கடலில் தான் நான் போய் வச்சுக்கிறேன், நான் எப்பவுமே அழிவதில்லை. தண்ணின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு அழிவில்லை, அலைன்னு பார்த்தோம்னா அழிவிருக்கிறது. எது உண்மை, அலையா தண்ணியா? நான் அலை, நான் விட்டு கொடுக்கறதே இல்லை. அறிவு வாங்குறதுக்கு யாருக்குமே ரெடி இல்லை. எதுக்கு? ஏன்னா நான் இல்லாமல் போயிடுவேன். இந்த வேதாந்தத்தில் என்ன ஆகுது, நான் என்ற அகந்தை மறைஞ்ச உடனே நம்ம எப்பவுமான ஈஸ்வரன் ஆகிடுவோம். எப்பவுமே ஈஸ்வரன் தான். இப்போ நாம் அறியாமைனாலே ஜீவன் ஒரு கருத்துனால இருக்கிறோம். ஒரு நோஷன், a wrong notion puts us into the step of ஜீவா. ஜீவன் என்ற ஜீவத்துவத்தில் நம்ம சிக்கியிருக்கிறோம். ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறோம்.
ஈஸ்வரன்லேயே அடங்கியிருக்கிறோம். எப்பவுமே ஈஸ்வரன்லேருந்து பிரியுதில்லை. அவர் எப்படி அனாதியோ நானும் அதே மாதிரி தான். ஆனால் அவர் அறிவோடு இருக்கிற நான் அறியாமல் இருக்கிறேன். இவ்வளோ தான். எனக்கு அறிவு வந்துடுச்சுன்னா நான் ஈஸ்வரன் தான். அந்த அறிவு தான் ஞானம். அதை பெற்றவன் தான் ஞானி. இப்போ ஞானி என்ன ஆவான்? என்ன ஆவான்? கடலில் அலை இருக்கிற மாதிரி இருந்துட்டு தான் இருப்பான். இந்த அலை நீ தண்ணியா அலையா என்பதை உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும். யோசித்து பார்க்கும்போது அலையாக இருக்கின்ற தண்ணீர் தான் தெரியுது. நான் முழுக்க முழுக்க தண்ணீர். அப்போது இந்த கடல்னு சொல்கிறியே, அது என்னதான் ஆகப்பட்டது? அதுவும் தண்ணி தான் நினைக்கிறேன். இப்போ நீயும் தண்ணி, அது தண்ணின்னா அதை ஏன் கடல்னு சொல்கிற? அது வடிவத்தால் அது கடல் ஆகுது, நான் வடிவத்தால் அலையாக இருக்கிறேன். இந்த வடிவம்ங்கிறது உண்மையா அல்லது எப்பவுமே இருக்கக்கூடிய சத்தியமானது உண்மையா? யோசிச்சு பார்த்தோம்னா சத்தியமாக இருக்கிற தண்ணீர் தான் உண்மை. நான் அழிவதே இல்லை. எல்லா அலைகளும் நானே தான். இந்த ஒரு அலையாக நினைப்பதனால நான் ஒரு கஷ்டப்படுறேன். நான் ஒரு ஜீவன் பிறந்துட்டேன், நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், நான் படிப்பு இல்லாமல் வந்துட்டேன், நான் ஏழை, இப்படி எல்லாம் எல்லா விதமான சகல விட்சேப சக்தியும் அந்த மூல அறியாமையிலேருந்து வருது. இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த மூல அறியாமை உன்னை பிரித்து வைக்கிறது, இந்த உடம்போடு சேர்த்து வைக்கிறது. இந்த ஸ்தூல தேக அபிமானியாக மாறின உடனே நான் ஆத்மாங்கிறது யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. ஆனால் படிப்படியாக இந்த விசாரிக்க நான் ஆத்மா, பரமாத்மா எடுத்திருக்க பல ரூபங்களிலும் இந்த ரூபம் ஒன்று. இதிலும் நான் இருக்கிறேன், அதிலும் நான் இருக்கிறேன். எல்லாம் நானே. சகல ஜீவராசிலும் நானே. இந்த பூத பௌதிகங்களும் நானே. அந்த நான் வேற, இந்த உடம்புல இருக்கிற நான் வேற, இந்த புத்தியில் எழுகின்ற நானுங்கிற எண்ணம் வேற. ஆனால் உண்மையாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது நான் தண்ணீர் என்று அறிந்த அலை சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுது. மரண பயமே இல்லை, அழிவென்பதே இல்லை. மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்கிறது. ஒரு ஞானி தன்னை பரமேஸ்வரன் என்று அறிந்து கொண்ட பிறகு எப்போதும் போலவே அவர் சிரிச்சிட்டு இருக்கார். முதல்ல ஆரம்பத்தில் அவர் ஞானியாக வளர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, அதனுடைய நியதிப்படி நடக்குது. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான்னா அது ஒரு நியதி, ஒருத்தன் பணக்காராக இருக்குன்னா அது ஒரு நியதி. ஏன் அதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கர்மா தியரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். போன பிறகு எப்படி பண்ணால் அதனால வந்திருக்கிறான். ஏன் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அது காரணம் இப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரன் எப்படி திருஷ்ட அதிர்ஷ்ட ரெண்டுத்துலேயுமே அவர் ஒரு நியதியை வச்சிருக்கிறார். திருஷ்ட பிரபஞ்சத்திலே கோள்கள் எப்படி நடக்கணும், பஞ்சபூதங்கள் எப்படி நடந்துக்கணும், பயோகெமிக்கல்ஸ் எப்படி நடக்கணும், கெமிக்கல்ஸ் எப்படி நடக்கணும், கிராவிட்டி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அறிவில் இருக்குது. அவர் சர்வஜனராக, அவருடைய சுத்த அறிவில் எல்லாமே இருக்கிறது, நாம ரூபங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்று முறைப்படாமல் இருப்பதனால இங்கே இருக்கிற ஜீவராசிகளை வேற்றுமைகளிலே நான் எதையுமே பொருட்படுத்த மாட்டேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. ஐ ஜஸ்ட் ஸ்மைல். ஒருத்தர் செத்துட்டாருன்னு அழும்போது பார்த்தா சிரிக்கிறேன். ஆனால் இவனுக்கு கல் நெஞ்சு அப்படி பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேஷம் போடுறோம். ஏன்னா அந்த வேஷமும் என்னால் போட முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே நான் கூல், ஐ நோ ஐ எம் ஜீவன், ஐ எம் ஈஸ்வரா அப்படின்னு ஒருத்தன் தெரிந்த பிறகு அவன் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நல்லா செய்கிறார். துக்கமான இடத்துல போய் துக்கப்படுறார், கூட சேர்ந்து அழறார், 2 சொட்டு தண்ணீர் விடுறார். ஆனால் உள்ளுக்குள்ளே ஈஸ்வரனுடைய இந்த வினோதங்களில் இதெல்லாம் ஒன்று. இதில் என்ன நான் பெருப்படுத்திருக்கேன், எனக்குன்னு ஒன்று வரும்போது அப்போ மட்டும் நான் நினைப்பேன், அப்போ மட்டும் வசதியாக வச்சுக்கூடாது. உலகத்தெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரன், அவன் ஏழையாக பிச்சைடுத்துனா ஈஸ்வரன். உனக்கு கஷ்டம் வரும்போது அப்போ சொல்லணும் இல்லையா, அப்போ தான் ஞானம். எல்லாவற்றையுமே திருஷ்யமாக பார்த்து எல்லாவற்றும் பார்க்கின்ற நிலையில் இன் ஆல் டுகெதர், இன் ஆல் வே, எவ்ரி ஸ்டெப், எவ்ரி பாயிண்ட் ஈஸ்வரனை இன்க்ளூட் பண்ணணும். ஈஸ்வரனை வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணுறவன் தான் உண்மையான பக்திமான். ஈஸ்வரனை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு எவ்வளோதான் படித்தோம்னாக்கா உங்களுக்கு அது பக்தி கிடையாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், குளிக்கிறோம், பூஜை செய்கிறோம், இதெல்லாம் பக்தி கிடையாது. எல்லாவற்றும் ஈஸ்வரனுடைய செயலாக பார்க்கின்றது தான் உண்மையான அனன்ய பக்தி அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். என்னை உன்னிலிருந்து பிரிச்சிடாத பகா, நான் உன்னிலிருந்து வேறானவன் அல்ல, நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டேங்கிற. இதனால தான் துடிக்கிறேன். அர்ஜுனா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அழுது வில்லை கீழே போட்டுட்டு இப்படி கோழையாக நடுங்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு என்னெல்லாம் தெரியுது உனக்கு தெரியல. அதுன்னு தான் பகவத்கீதை ஆரம்பிக்கிறார். அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே ஈஸ்வரனை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ வி ஷுட் இன்க்ளூட் ஈஸ்வரா இன் ஆல் அவர் லைஃப். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், ஜெயம் வந்தாலும், ஜெய விஜயம் வந்தாலும், சுக துக்கம்
எது வந்தாலுமே அது ஈஸ்வரனுடைய விளையாட்டு தான். அது நடந்துகிட்டு இருக்குது, ஈஸ்வரன் தான் அது. இதை என் புத்தி என் உடம்புல திணிச்சுக்கிட்டு நான் இங்கே பண்ணிக்கிட்டு எனதுன்னு நான் சொல்லும்போது மமகாரம் அகங்காரம், என்னுடையது நான், இந்த ரெண்டும் அகங்காரம் மமகாரம், இப்படியாக வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம நிறுத்தும். இப்போ ஓரளவுக்கு இந்த தத்துவமசியினுடைய ஒரு ஒரு கடைசி பாயிண்ட் வந்துட்டு, உண்மையிலேயே ஞானி ஆவதற்கு என்ன தடைங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த தடை கற்களை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த தடைகள் மட்டும் போயிடுச்சுனாக்கா நம்ம சொன்ன இந்த தகவல் உள்ளுக்குள்ளே வேகமாக வேலை செய்யும். இது உள்ளுக்குள்ளே வேலை செய்து நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பூரிப்பு ஏற்படும், நமக்குள்ள ஒரு சதா நேரத்தில் ஒரு இன்பம் ஏற்படும். நான் பகவான் சர்வசக்திமான், ஆனால் புத்திக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தான் தெரியுது. ஏன்னா புத்திங்கிற கருவி கண்மூக்கு காது வழியாக தான் எல்லாம் தெரிஞ்சுக்கும். நான் அதனோடு செயல்படுவதனால நான் இங்கே அடைபட்டவனாக ஒரு தோற்றத்தில் இருக்கிறேன், உண்மையிலேயே நான் சுத்த சைதன்யம் என்று நிற்கணும். அப்போ வாழ்க்கையிலே நம்ம இருக்கிறோம், விவகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பரமார்த்திகமாக உள்ளது. பாரமார்த்தம் சொல்லக்கூடிய பரம அர்த்தம் தான் பாரமார்த்திகம். பரம அர்த்தமாக நான் பரமேஸ்வரன், விவகாரமாக ஈஸ்வரனாக எல்லாம் இருக்கிறேன். அப்போ பரமேஸ்வரன் அவரே தான், பரம பொருளும் அவரே தான், பரம்பொருளும் நானே, இந்த விவகாரமாக தெரிகின்ற மாயையிலால் சிருஷ்டி பண்ண பொருளும் நானே என்று தெளிந்து பார்க்கணும். தெரிந்து வெறும் புஸ்தக அறிவாக இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம நினச்சி பார்க்கணும். துடிக்கும் போதும், இன்பம் வரும்போதும், கஷ்டம் வரும்போதும், கோபம் வரும்போதும், பொறாமை வரும்போதும் கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அந்த சமயத்தில் யோசிக்க முடியாது. மெடிடேஷனில் வீட்டில் இருக்கும்போது இதை உறுதிப்படுத்த சத்சங்கத்தில் சேர நாம் கலந்து பேச அப்போ தான் அது செயல்படும். திடீர்னு நம்ம புசந்து படித்த உடனே நான் பொறாமைப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது. புலன்களை நான் அடக்குவேன்னு சொல்லக்கூடாது. புலன்களை யாரும் அடக்கவே வேண்டியதில்லை, தானாகவே உங்களுக்கு ஆசையெல்லாம் போயிடுச்சுன்னு அடங்கிடும். வலுக்கட்டாயமாக பிடிச்சி கோபம் வராமல் கட்டுப்படுத்தக்கூடாது. பொறாமல் வரும்போது வலுக்கட்டாயமாக அதை நிறுத்தக்கூடாது. உங்கள்கிட்ட இயல்பாகவே வந்துடும். இட் இஸ் அசிமுலேஷன் ஆஃப் த தர்மா. உங்களுடைய ஒரு ஞானியுடைய தர்மம், ஒரு ஞானி எப்படி இருப்பானோ அந்த தர்மத்தை நம்ம அசிமுலேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்ட போது இயல்பாகவே அவர் இப்படி தான் இருப்பார். செயற்கையாக பொறாமை இல்லாத மாதிரியும் செயற்கையாக அன்பு காட்டுவது மாதிரியும் ஒரு எல்லாருமே ஒரு பாசம் காட்டுற மாதிரி நம்ம நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் அது செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் செய்ய இந்த அறிவும் கூட சேரும் பொழுது அந்த பிரதிபந்த பாவனைகள், நீங்கள் முன்ன பொறாமைப்பட்டீங்க, இப்போ பொறாமைப்படாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த அறிவும் கூட சேரும் பொழுது இயல்பாக ஒரு பொறாமையற்ற நிலை வந்துடும். எல்லாம் நானாக இருக்கும்போது எனக்கு என்ன பெற வேண்டியிருக்குது? இன்னொருத்தர் அழகாக பாடினான்னா என்ன அர்த்தம்? நான் தான் பாடிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் செல்வந்தனாக இருக்கும்போது ஈஸ்வர சிருஷ்டியை, இந்த உடம்பில் இருக்கின்ற நானே தான் அந்த உடம்பில் இருக்கிறேன், அங்கே படுகின்ற அந்த இன்ப துன்பங்களும் எனக்கே தான் அப்படின்னும் போது எல்லா ஜீவராசி மேலே ஒரு பாசம் ஏற்படும். அந்த அறிவின் மூலம் பெற்ற ஒரு பாசம், அதுதான் வள்ளலார் பெற்றார். அறிவின் மூலம் பெற்றது. அவர் எல்லாம் பார்த்துட்டுனாக்கா அவர் பயந்தாங்கொழி, வாடிய பெயரெல்லாம் காண்டியும் போது வாடியது நெஞ்சம் அழுதேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இப்போ கண்ணு கொட்டி வடுவே இருக்குமா, இங்கே ஒரு சோடு இருக்குமா, குழந்தைங்கள்லாம் தூங்கி எழுந்த பிறகு அழுது இருக்கும் இல்லையா. அப்புறம் பார்த்தோம்னா முகத்தில் அழுக்கு நடுவில் ஒரு அந்த கண்ணீர் வடிந்த கோடு தெரியும். வள்ளலார் முகத்தில் அப்படி ஒரு கோடு எப்பவுமே இருக்குமா, அவர் அழுதுகிட்டே இருப்பாராம். அப்படி அழுதுனாக்கா அவர் இவ்வளவும் மடமையாக இருக்கிறாரு, இவ்வளோ கூலாக தானே இருக்கணும், அப்படி இல்லை. விவகாரத்தில் அப்படி இருக்கிறார். அவருடைய புத்தி அப்படி வேலை செய்யுது. இயல்பாகவே அதனுடைய அந்த பரோபகாரத்திலையும் ஜீவகாரண்யத்தில் அது ஊறி கிடைக்கிறது. நாமெல்லாம் அப்படி வேண்டியதில்லை. நான் வள்ளலார அந்தலாம் போட்டுற மாட்டேன். அப்படியெல்லாம் நம்ம அழ வேண்டிய அவசியம் என்ன? அந்த உடம்பு அப்படி சிருஷ்டி, அவருக்கு அந்த சிருஷ்டியில் அப்படி இருந்திருக்கிறார். சங்கரர் அப்படியே அழலைன்னு சொன்னால் அந்த சிருஷ்டி அப்படி எல்லாமே ஈஸ்வரன் ஏதி. இப்போ ஈஸ்வரனை எல்லா லெவல்லையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால், எல்லா லெவல்லையும் இந்த மாயையை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால், இந்த மாயாவாதங்கிறது வேணுன்ற போது மாயாவாதம் பேசுறது, இன்னொரு சமயத்தில் வேறு மாதிரி பேசிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம கேள்வி பதில் பகுதி போகலாங்களா? ஒரு 10-15 நிமிஷம். பல வருடங்களுக்கு முன்பு நம்முடைய பாரதகண்டமே ஜனத்தொகை கம்மியாக இருந்தது. இப்பொழுது ஜனத்தொகை வருஷம் கூடிக்கொண்டே வருகிறது. அப்போ எல்லா உயிர்களும் எல்லா இதுவும் ஈஸ்வரன் என்று கடைசி முடியும் பொழுது இந்த மாயை ஏன் இப்படி உருவெடுத்து இத்தனை பாடாப்படுத்தி மனிதர்களை பல ரூபங்களில் இப்போ ஒருத்தர் ஐஏஎஸ் படித்தா தான் கலெக்டர் ஆக முடியுங்கிற ஒரு இது வருது. ஒருத்தர் சாதாரண படிப்புகள் படித்தது கலெக்டர் ஆக முடியாதுன்னு வருது.
இந்த இதெல்லாம் வித்தியாசங்களை எதுக்காக அந்த ஈஸ்வரன் வந்து இந்த மாயை படைக்கிறாருங்கிறது சரியா? இப்போ இந்த கிளாஸ் முழுக்க அதை பற்றி தான் பேசினேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க. அவர் மாயை படைக்கவே இல்லை, அவர் தான் மாயையே. அவர் இப்படி இருந்துக்கிறாரு, அவரால் முடியுது, அவர் இருந்துக்கிறார். அவர் ஒருத்தர் வந்து கலெக்டராக இருக்கிறார், ஒருத்தர் கலெக்டரெல்லாம் மூடனாக இருக்கிறார். அது அவருடைய அந்த விட்சேப சக்தியில் அது வெளிப்படுது. அது ஏன் அப்படி ஆச்சுங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அப்போ தான் அந்த கர்மா தியரி கொண்டு வர வேண்டியது. அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களில் வந்து இப்போ ஜீவன் என்பது, ஜீவனுக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னேன்? சிதாபாசம் அவச்சின்னம், தன்னை ஓரளவுக்கு குறிக்கொண்டவன், அகண்ட பிரம்மமாக இருக்கக்கூடியது, ஒரு ஜீவத்துவமாக சாட்சியாக இந்த உடம்பின் மூலம் பார்ப்பவனாக நினச்சிக்கிறான். அதனால் அவச்சின்னம், அவன் சிதாபாசம்னு. இன்னொன்று கர்த்தா போக்தான்னு சொன்னான். இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் என்பது என்னன்னு சொன்னால், எது நடந்தாலும் அது யாரால் நடந்தது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நாம் எல்லாம் சொல்கிறோம் என்னால் நடந்தது. அன்னைக்கு நான் மட்டும் அந்த ஆடிலனாக்கா அன்னைக்கு கோல் விழுந்திருக்காரு அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் அப்படின்னு சொல்லுவான். அவன்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், அவன் பேர் விமலன். அவன் ரொம்ப நேரம் வந்து கோலியாக தான் இருப்பான். கோல் போஸ்ட்டில் இருக்கிறது தான் அவன் வேலை. சில சமயம் வந்து ஃபார்வேர்டில் வருவான், சில சமயம் அவன் ஃபுல் பேக்கும் ஆடுவான். நல்லா ஆடுறவன் தான் நான் சொல்லலை. சில நேரங்களில் வெற்றி வரும்போது அவன் சொல்லுவான், அன்றைக்கி நான் 2 கோல் போட்டதுனால நான் இந்த டீம் ஜெயிச்சது. நாங்கள் வந்து ஸ்புட்னிக்னு ஒரு டீம் வச்சுருந்தோம். திருட்டுத்தனமாக காசை போட்டு ஒரு பந்து வாங்கி யார் வீட்டில் வந்து ஒழிச்சு வைப்போம். அது அப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு மாதா கோயிலில் விளையாடுவோம். அப்புறம் யாருக்குமே இது மாதிரி டீம் இருக்கிறதோ எல்லாம் தெரியாது. எங்களுக்குள்ள ஒரு போட்டியெல்லாம் இருக்கும். பக்கத்தில் இந்த காசிமேடு பசங்களோட எங்களுக்கு ஒரு போட்டி இதெல்லாம் இருக்கும். அப்போ அவன் சொல்லும்போது இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம்னு அவன் சொல்கிறான். நாமளும் அது மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா? இந்த டிபார்ட்மெண்ட்டே என்னால் தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நானுங்கிற அகம்பாவம் தானுங்க. உண்மையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் சொந்தம் கொண்டாட என்ன இருக்குது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அன்னைக்கு கோல் போடுறான், இந்த பந்தை கண்டுபிடிச்சவன் அவனா? இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சவன் அவனா? அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அன்னைக்கு வந்து எதிராளி ஆடும்போது அவனுக்கு கால் வலிச்சிருந்துருக்கலாம், அவனுக்கு வந்து மூட் அவுட் ஆகிருக்கலாம். இதுக்கெல்லாம் இவன் காரணமா? இவன் ஜெயிச்சதுக்கு இவன் காரணமே கிடையாது. அது நடந்தது, அவ்வளோ. அது ஈஸ்வரன் நடக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த ஜீவன் இது என்னுடையதுன்னு அது உரிமை கொண்டாடுது பார்த்தீங்களா? அதுதான் அறியாமை. அந்த புத்தியினுடைய இயல்பு அது மாதிரி. அந்த புத்தியினுடைய இயல்பு ஏதாவது நடந்தால் இது என்னுடையது, இது நான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவது. இந்த மாதிரியான எந்த ஒரு ஓவியன் இருக்கிறாரு, இல்லை ஒரு பெரிய பாடகன் இருக்கிறாரு, ஒரு பெரிய நடிகன் இருக்கிறாரு. அவர் ஏன் அவ்வளோ பெரிய நடிகன் ஆனார்? இன்னொரு இசைக்கலைஞர் இருக்கிறாங்க, நல்லா பாடுறவர் இருக்கிறாரு, ஆனால் வெளியே கூட தெரியாமலே அவங்க வந்து செத்து போகிறாங்க. அப்போ வெற்றி பெற்றவன் என்ன சொல்கிறான்? இது என்னுடையது, நான் என்னுடைய, அவன் வேணா சொல்லிக்கலாம் எல்லாமே இறைவனுடையதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வந்து வெற்றி ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த மாதிரியான மூளையும் அந்த மாதிரி உடம்பும் இவன் கிடைச்சது அவன் செய்யலாம். அவனுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்குதா? நான் இப்படி இருப்பதற்கு, இந்த தோல் இந்த மாதிரி நிறமாக இருப்பதற்கு, என் கைவிரல்கள் இவ்வளோதான் இருக்கிறதுக்கு நான் காரணமா? நான் கூட வரைவேன், நல்லா பார்த்தோன்னா போர்ட்ரைட்லாம் வரைகிறேன். இது எப்படி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு பெருமை பெற்றுக்க முடியாது, எனக்கே தெரியாது. எனக்கு எப்படி இது வரைய முடியுதுன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. என்னால் எல்லாமே கொடுக்கப்பட்டதை நான் என்னதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான் அகந்து. இது என்னுடையதுன்னு நாம் வந்து சொல்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாமே நடப்பது ஈஸ்வரனால தான். நீயாக இருப்பதும் அதுதான். இப்போ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் போது ஏன் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றத்தாழ்வுகள், வாழ்க்கையில் வந்து உயர்வு தாழ்வுகள், சுகதுக்கங்கள், வெற்றி தோல்விகள் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்திருத்துவம் என்பதனால தான். கர்த்திருத்துவம், கர்த்தா அப்படின்னா செய்பவன், போக்தா என்றான்னா அனுபவிப்பவன். ஒரு காரியத்தை செய்பவன் பேர் கர்த்தா. கர்த்தா கரணம் காரியம். நான் கர்த்தா, நான் செய்கிற கைகளெல்லாம் கரணம். ஒரு பொருள் உண்டாச்சுன்னா அது பேர் காரியம். இந்த மூன்றும் இருக்குது. இந்த காரியத்தில் இது நடந்தது இல்லையா? கர்த்தா கரணம் காரியம் இருக்கு இல்லையா? இந்த மூன்றும் யார்?
ஈஸ்வரன் தானே. நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் அப்படிங்கிறேன். இந்த கர்த்தா நானுங்கிறேன். ஆனால் உண்மையிலே கர்த்தா யார்? ஈஸ்வரன். எல்லாம் படைச்சவர் தான். உன்னையும் படைச்சிருக்கிறாரு, ஃபுட்பாலையும் படைச்சிருக்கிறாரு. அந்த விளையாட்டு எல்லாமே உருவானது எல்லாமே அவருடைய சிருஷ்டியினுடைய வெளிப்பாடுகள் தானே. இது அவரே வெளிப்பட்டு இருக்கும்போது இதில் நான் மட்டும் ஏன் ஒரு சிலதை வந்து எனதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ற கர்த்திருவம் உனக்கு கர்மாவுக்கு வேண்டிய ஒரு 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 அக்கௌண்ட் ஆகிடுது. யாரோ செய்வதை நீங்கள் செய்தால் நீங்கள் போட்டுக்கும்போது உங்களுக்கு தானே வரும். யாருடைய அக்கௌண்ட்டோ நீங்கள் உங்கள் பேரை போட்டுட்டு நீங்கள் காசை வித்ட்ரா பண்ணாங்க என்ன அர்த்தம்? இப்போ ஈஸ்வரனுடைய அக்கௌண்ட் அது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய அக்கௌண்ட்டுங்கிறீங்க. அப்போ அதனுடைய பலன் யார் அனுபவிப்பாங்க? அவர் தான் அனுபவிக்கணும். அதுவும் ஈஸ்வரன் தான் பண்ணுறார். நீங்கள் செய்தது ஈஸ்வரன் சொன்னால் பலன் அவர் ஈஸ்வரன் சொல்லலாம். ஆனால் செய்தது நானும் சொல்லிவிட்டு பலன் மட்டும் ஈஸ்வரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நான் செய்யலைங்க, ஈஸ்வரன் செய்தாருங்க அப்படின்னும்போது ஒரு 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 குற்றவாளி சொல்கிறான், பகவத்கீதை படித்தங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உடம்பு சூட்சும சரீரம் எல்லாமே ஈஸ்வரன் போட்டிருக்குது. அவருடைய செயல் தான் இங்கேயே நடக்குது அங்கேயே நடக்குது. கணம் கோட்டாரவர்களே, இந்த கொலை நான் செய்யவில்லை, ஈஸ்வரன் செய்தார் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? அவர் கணக்கு கோட்டார் சொல்லார், பகவத்கீதையும் சொல்லியிருக்குது, இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும், அதுதான் நியதி. அதுவும் ஈஸ்வரன் தானே. இந்த இப்போ நானும் ஈஸ்வரன் தானேங்க ஜட்ஜு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜட்ஜு சொன்னாருன்னு சொல்கிறீங்களா, ஈஸ்வரன் சொல்கிறாருங்கிறீங்களா? நீங்கள் செய்தது மட்டும் ஈஸ்வரனா? ஜட்ஜு சொன்னால் மட்டும் ஜட்ஜு சொல்கிறாரா? இப்போ ஈஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு இல்லையா? எல்லாம் ஈஸ்வரன் வரும்பொழுது நீ செய்த தப்பும் ஈஸ்வரனா, உனக்கு தண்டனையும் ஈஸ்வரன் தான். அப்போ நாம் யோசனை பண்ணி பார்த்தா இதுக்கு இது தான் நடக்கும். இந்த விளை இந்த காரணத்துக்கு இந்த காரியம் நடக்கணும் போது ஒருத்தன் கலெக்டர் ஆகிறான்னா அது காரணம் இருக்குது. ஒருத்தன் எவ்வளோ முயற்சி பண்ண கலெக்டர் ஆக முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது. தக்க முன் காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. எந்த காரியமும் தக்க முன் காரணம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அது திருஷ்டமாக அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். அப்போது இதை நம்ம கருத்தில் கொண்டும் பொழுது கர்த்திருவங்கிறது அழிதாங்க. நான் கர்த்தாங்கிறது அழிஞ்சு போகுது இல்லையா? எப்போ அழியுது? நான் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இல்லை, புரிதலினால் தான் வர முடியும். தக்க விசாரணையில் தான் வர முடியும். இந்த அவிசார சித்தின்னு சொல்லக்கூடிய விசாரணை இல்லாத சித்தத்தினால் அப்படின்ற குழப்பம். இந்த தக்க விசாரணை என்கொயரி இருந்ததுன்னு சொன்னால் கர்த்திருவம் அழியும். கர்த்திருவம் அழிஞ்சதுன்னா போக்திருத்தம்னு ஒன்று. போக்திருத்தம் அனுபவித்தல். இந்த சுகம் இந்த உலகமே எனக்கு சுகம் தருகிறது, துக்கமும் தருகிறது. இந்த சுகதுக்கங்கள் தரக்கின்றது உலகம், ஜகத்து. போக்திருத்துவங்கிறது போக்தரூபம் ஜகத்து, கர்த்தரூபம் ஜீவன். இப்போ ஜீவனும் உலகமும் இருக்கிறது என்றது எது காரணம்? என்ன, என்கிட்ட வந்து கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் ரெண்டும் இருக்கிறதுனால தான். போக்திருத்துவமாக இந்த உலகத்தை அனுபவிப்பவன் நான், அனுபவிக்கின்ற நான், இதை செய்பவன் நான். இந்த ரெண்டுங்கிறது ஜீவ ஜகத், இந்த ரெண்டு பிரிவினை வருது. இது காரணமே இந்த புத்தி தன்னை செய்பவனாகவும் அனுபவிப்பவனாக நினைக்கிறதுக்காக. இந்த இன்பம் நான் அனுபவிக்கிறேன், இந்த துன்பம் நான் அனுபவிக்கிறேன், உங்கள் மேலே சாட்டிக்கிறீங்க இல்லையா? ஈஸ்வரன் என்னுடைய இன்பம் அனுபவிக்கிறாரு, ஈஸ்வரன் துன்பம் அனுபவிக்கிறேன் நீங்கள் சொல்லுறது இல்லையா? அப்போ எல்லாவற்றிலும் ஈஸ்வரனை கொண்டு வந்தபோது அங்கே நானுங்கிறது எங்கே இருக்குது? ஜீவன் எங்கே இருக்குது? அங்கே செய்வதெல்லாம் ஈஸ்வரன், அனுபவிப்பதும் ஈஸ்வரன் போது நீ அங்கே இல்லையே. அப்போது கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் நீங்கிய பிறகு நீங்கள் எது வேணால் செய்யலாம், எது வேணால் அனுபவிக்கலாம். அக்கௌண்ட்டே கிடையாது. செய்பவன் ஈஸ்வரன், அனுபவிப்புன்னு ஈஸ்வரன். அதனால தான் பகவான் சொல்கிறார், கொல்வதும் நானே, அழிப்பதும் நானே, சொல்பவன் கண்ணன். இதை நீ புரிஞ்சிக்க. அந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். 18 வரிகளில் 18 அத்தியாயமாக எழுதிடுறார் கண்ணதாசன். அந்த 18 அடியாம ஒரு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தா 18 வரி தான் அந்த பாட்டு. ஒவ்வொரு வரியுமே பகவத்கீதையுடைய ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய கருத்தை சொல்லுது. அவ்வளோ அழகாக யாராலும் சொல்ல முடியுமான்னு கிடையாது தெரியல. புண்ணியம் என்று உலகம் சொன்னால் அது போகட்டும் கண்ணனுக்கு, உனதில் புண்ணியம் எந்த தான் சொல்கிறார். அந்த பாட்டை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். யாராவது தெரிஞ்சால் அதை பாடுங்க. பாடினாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ உங்களுக்கு எப்படிதுங்களா சார்? படைப்புங்கிறது அவர் எப்பவுமே படைக்கலை, அவராக தான் இருக்கிறார். படைப்பாக நமக்கு தெரியறது காரணம் நம்ம ஜீவத்தில் இருக்கிறதுனால
நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், செடி முளைக்குது, வருது, எவல்யூஷன் ஆகுது, டைனோசார்ஸ் அழியுது. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளே எங்கே சிருஷ்டி பண்ணார், தானாக தான் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே அவர் தான் இப்படியாக இருக்கிறார். எவல்யூஷன் நடப்பது போல காட்டுவதும் அவரே தான். அவருடைய வேல்யூ அடிஷன் தான். முதல்ல அவர் வந்து அமீபாவை இருந்து பார்க்குறாரு, அது பத்த மாட்டேங்குது. அவர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரம் அந்த அமீபாவுக்கு கை காலம் முளைச்சோடனே அது புழு பூச்சியாக மாறுது, இன்னும் பத்த மாட்டேங்குது. அவர் தான் விட்சேப சக்தி இருக்குதுல்ல, பல டிசைன் அவர் செய்து பார்க்குறாரு. எது சூட்டபுளோ அது வந்து உலகத்தில் நல்லா வளருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து புல்லாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்னு எல்லாமாக அவர் இருந்து பார்க்கிறார். அவர் அது விட்சேப சக்தி, அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மாயை அது பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அவருடைய எண்ணங்களை நாமரூபங்கள்லாம் தோன்றிக்கிட்டே இருக்குது. புது புது உருவம் வந்தால் நாமரூபம் தான். மானுங்கிறதும் அல்லது வந்து நரிங்கிறதும் நீங்கள் பேரில் தான் வரங்கிறீங்க. அனாட்டமியில் பாருங்கள், அதுக்கும் ஹார்ட்டு இதுக்கும் ஹார்ட்டு, அதுக்கும் மவுத்து இதுக்கும் மவுத்து, இதுக்கும் ஈசோபேகஸ், இது ஒன்று ஷேப் தான் மாறி. எல்லாமே ஒன்று தான், நாமரூபங்கள் வேறு வேறு. இப்போ நாமரூபங்கள் எல்லாமே ஒரே ஒன்றிலேருந்து தான் தோன்றதுனால, அந்த ஒன்றிலே எல்லாம் அடங்குவதனால அது வந்து சர்வஜன் அப்படின்னு பேர். எல்லா அறிவும் அதுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த அறிவு எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் வைக்கலாம். எல்லா நாமங்களும் அவரு தான். சாமியை கூப்பிட்றது ஏதாவது ஒரு பேர் ஒன்று நல்லா சொல்லுங்கள் சார். குழந்தைக்கு பேர் வைக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். கண்ணு ரொம்ப அழகாக இருந்தால நீலதாயிடுச்சினி அப்படின்னு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவன் எல்லாமா இருக்கிறார். சாக்கடையாக இருக்கிற சந்தனமாக இருக்கிறார். அவர் என்னன்னு நம்ம கூப்பிடுறோம். சில ஸ்பெஷாலிட்டியை வச்சு கூப்பிட்றோம். இப்படியே நம்ம எல்லா பேரும் தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்க. நீங்கள் சொல்கிற பேர் தான் எனக்கு வேண்டாம் சார், நான் வந்து யூனிக்காக நான் கொள்ள போகிறேன், எல்லா பேரையும் சேர்ந்து வைக்க போகிறேன். நீங்கள் செய்யுங்க. எல்லா உருவத்தையும் ஒன்றா போட்டு மொத்தையாக்கு என்ன உருவம் வரும்? லிங்க உருவம் தான் வரும். எல்லாத்தையும் போட்டால் என்ன வருங்க? ஒரு உருவம் தான் வரும். அது அருவமாக அருவுருவமாக இருக்கக்கூடிய உருவாய் அருவுருவாய் அந்த ஷேப் தான் வரும். சரி, இது வந்து ரூபம். நாமங்கள், எல்லா சப்தங்கள் இருக்கு இல்லையா, என்னென்னோ சப்தங்கள் சொல்கிறீங்க. பெஞ்சு, மரம், காகிதம், முட்டாள், என்னென்னோ பேர் சொல்கிறோம். எல்லா நாமரங்களும் ஒரு சப்தத்தில் கொண்டு வந்துட்டோம்னா அது அவர் பேரை தானே இருக்கும். அந்த சப்தம் ஓம். ஆவில் தொடங்கி ஊவில் இருந்து இம்ல முடியும். எந்த சப்தத்தை நீங்கள் எழுப்பினாலும் வாயை திறக்கணும், நிறுத்தணும், மூடணும். வாயை திறந்து ஒருத்தன் ஆன்னு சொல்ல முடியும். வாயை திறந்து கான்னு சொல்லுங்கள். கான்னு சொல்லக்கூடாது, வாயை திறந்து வச்சுக்கணும். கான்னு சொல்ல முடியுமா? ஆன்னு தான் சொல்ல முடியும். அப்போது படைத்தல் வரும்போது அதை வந்து இப்போ மூட போகிறோம், நடுவில் வந்து குவிக்கிறோம். அப்போ வந்து ஒரு சவுண்டு தான் வரும், ஊ தான் வரும். லீ, யா அதெல்லாம் வராது. வாயை மூடிட்டோம், அதுக்கப்புறம் இம்மை தவிர வேறு வராது. எல்லா சப்தங்களும் வாயை திறந்து மூடுதல் வருவதனால வாயை திறந்து மூடும்பொழுது ஏற்படுகின்ற சப்தம் ஆ ஊ இம் ஓம். ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தில் உலகத்தினுடைய அத்தனை பொருளும் நாமரூபமும் அடங்குது. அப்போ ஈஸ்வரன்கிட்ட எல்லா நாமரூபங்களும் இருக்கிறது. அவர் சர்வஜன்னாக்கா அவருக்கு என்ன பேர் கொடுக்க முடியும்? ஓம் தான் கொடுக்க முடியும். இந்த பிரணவ மந்திரத்தில் பொருளே இதுதான். ஓம்க்கு வேறு ஒன்றும் பொருள் கிடையாது. ஆக்கல், அடித்தல், மறைத்தல்னு சொல்லக்கூடிய 3 வேலையும் செய்கின்ற ஈஸ்வரனுடைய ஒரு நல்ல பெயர். எல்லா சப்தங்களும் எல்லா ரூபங்களும் லிங்கத்தில் அடங்குது. எல்லா நாமங்களும் ஓமில் அடங்குது. இந்த ஓம் என்ற சப்தத்துக்குள்ள எல்லா பெயர்களும் அடங்கி விடுகிறது. ஆள் ஆரம்பித்து அகர முதல விழுத்தலாம்னு அப்படியே ஆரம்பிக்கிறார். எல்லா ஆலேருந்து ஆரம்பி எல்லா சப்தம் இம்ல தான் முடிய போகுது. இப்போ ஆ இம் நடுவில் ஊ போட்டோம்னா எல்லா பெயர்களும் அது இருக்கனால சர்வஜனுடைய ஒரு பெயர் ஓம் என்றதுனால இந்த மாதிரியான ஒரு தத்துவ ரீதியான தகவல்கள் நம்ம ஊரில் தான் இருக்கு. பாரத நாட்டில் தான் எத்தனை பேர். அவர் கேட்டார் ஏன் இந்த பூமியில் அப்படின்னு. பாரத நாட்டில் மட்டும் ஜனத்தொகை அதிகமாகலை, பூமியிலேயே அப்படி தான். பாரதியார் சொன்னார் 30 கோடி முகமுடையாள் அவர் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னா. அவர் சொல்லும்போது 30 கோடி பேர் இருந்தாங்க. இப்போ 100 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் வந்து 6 பில்லியன் 6.5 பில்லியன் இருக்குது. நான் கோயம்புத்தூர் வந்து காலேஜ் கிளாஸ் எடுக்கும்போது 5 பில்லியன்னு சொல்லிட்டு இருந்தேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 பில்லியன்.
இப்போ நான் வந்து ஆர்டிக்கல் எழுதுனாக்கா தெர் ஆர் 6.5 பில்லியன் பீப்புள் இந்த வேர்ல்டுன்றேன். அப்போ 30 வருஷத்தில் 1.5 பில்லியன் ஜனங்க வந்து பிறந்துக்கிறாங்க. இப்போ 1.5 பில்லியன் ஜனங்க செத்து இருந்தாங்கன்னா எப்பவுமே ஒரே அளவு தானே இருக்கணும். பூமியில் மக்கள் தொகை எப்பவுமே ஒரு தான், செத்தவன் தான் பிறக்கிறான்னா செத்தவன் மட்டும் தான் பிறக்க முடியும் அப்படின்னா அப்போ இப்போ ஜனத்தொகை ஒரே அளவு தானே இருக்கணும். ஆனால் செத்தவங்களை எத்தனை கணக்கு எங்கே போட்டீங்க? உங்களுக்கு செத்தவங்க யாருன்னு தெரியும், எத்தனை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வாழும்போது செத்தவங்களை தான் உங்கள் கணக்கு வச்சுருங்க. உங்களுக்கு முன்னாடி 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 செத்தவங்களை யாருக்கு தெரியும்? இன்னும் செத்தவங்கெல்லாம் கோடி 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 கோடியாக பித்ருலோகத்துலேயும் வானுலகத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பூமியில் பிறக்க காத்துட்ருக்காங்க. அதனால தான் பூமியில், இந்த பூமியில் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. மிருகங்களுக்கு போக்திருத்துவம் தான். இந்த உலகத்தை அனுபவிக்க தான் முடியும். அது ஒன்றும் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்லாம் பிளான்லாம் பண்ணாங்க. இந்த கொண்டு அந்த வந்து அந்த மாமிசத்தை எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு புலி வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லாது. அதனுடைய ப்ரோக்ராம் என்னவோ அதான் சாப்பிடும். ஆல்டர்னேட்லாம் கிடையாது. பூச்சி பிடிச்சியெல்லாம் சாப்பிடாது. இந்த வெட்டுக்கிளி எல்லாம் இதெல்லாம் சாப்பிடலாம் இல்லைன்னு புலினாக்கா அப்படி மூஞ்சி திருப்பிக்கும். நான் யார்? ஐ ஃபீட் ஒன்லி ஆன் டியர், நாட் ஈவன் ரேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ரோக்ராம். அது மாதிரி அது போக்தா. இதைத்தான் தின்னணும், இதைத்தான் வாழணுன்ற ஒரே ஒரு கண்டிஷனில் அது பிறந்துடுது. அதுக்கு எந்த பாவம் புண்ணியமும் கிடையாது. அது எப்படி பாவம் பண்ண முடியும்? நான் செய்தேன்னு அது சொல்லவே இல்லையே. அது கொல்லுகிறது என்றால் ஈஸ்வரன் கொல்லுறார். ஈஸ்வரன் தான் அது டைகராக இருக்கிறார். இல்லை கர்த்திருத்துவம் கிடையாது, அதுக்கு போக்திருத்துவம் இருக்குது. இந்த உலகத்தை அது அனுபவிக்குது. அதுக்கு சுக துக்கம் வருது. சரி, தாவரங்களுக்கும் போக்திருத்துவம் தான் இருக்குது, கர்த்திருத்துவம் கிடையாது. தேவர்களுக்கு போக்திருத்துவம் தான். அங்கே வேணால் சொர்க்கத்தில் போய் அந்த கந்தர்வர்களாக இருக்கலாம், மனுஷ கந்தர்வர்கள் தேவ கந்தர்வர்கள்ட்டு அதுக்கு உண்டான சூட்சும உடம்பு கொடுப்பாங்க. ஒரே பாட்டு இன்னிசை கச்சேரி, அங்கே வெஸ்டர்ன் எல்லா அங்கங்கே டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சு அவங்க போய் என்ஜாய் பண்ணுறாங்க. மயன் போன்றவங்க ஓவியத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் திராவிட கழகாரன்னு இருப்பாங்க, அங்கேயும் சாமி இல்லைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட்டம் எல்லாமே அவங்களால தானே இருக்கிறாங்க. அங்கே நாமும் போட்டு ஒருத்தவங்க போயிட்டுருக்கோம் பாரு, ஒரு முட்டா புத்தி மாறுவதே கிடையாது. ஆனால் அங்கே வந்து ஒரு போக்கிருத்தம் தான், கருத்திருத்தம் கிடையாது. நீங்கள் கரண காரியம்லாம் வந்து நான் வீடு கட்டுவேன், நான் அனுபவிப்பேன், கொலை பண்ணுவேன், நான் சாப்பிடுவேன், இது ஒன்றுமே கிடையாது. இருக்கலாம், வாழலாம், அனுபவிக்கலாம். அதனால் போக்திருத்துவம் மட்டும் இருக்குது. இப்போ தாவர மிருகங்களுக்கு போக்திருத்துவம் தான். வானுலகத்தில் வாழ்கின்ற பித்திரு உலகத்தில் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, பிரேதமாக இருந்தாலும் கூட போக்திருத்துவம் தான். பிரேதம்ங்கிறது வந்து பித்ருலோகத்திலிருந்து மானுலகத்துக்கும் நரகத்துக்கும் போகாமல் இடைப்பட்ட ஒரு நிலையில் இறந்தபோது இருந்த உடம்போடு இருக்கின்ற நிலை, அது பேர் பிரேதம்னு பேர். இருந்தபோது என்ன உடம்பு இருந்ததோ அதே உடம்பு உங்களுக்கு இருக்கும். சொர்க்கத்துக்கு போனவா அந்த உடம்பு மாறிடும். நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்களே அப்படின்னு சொன்னோம்னா ஓ அப்படின்னு நினைவு கூட்டி தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் பித்ருலோகத்தில் பிரேத உடம்புல இருக்கும் பொழுது இறந்தபோது ஆணாக இருந்தால் ஆணாக இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருப்பாங்க. மாமியாருக்கு இன்றைக்கி வந்து திதின்னு சொன்னால் இந்த மாமியாரை நம்ம அது நினைக்கிறோன்னா அவங்க வந்து இன்னும் பிறக்கலைன்னா அந்த உருவத்தில் இருப்பாங்க. எப்படி அந்த உருவம் இருக்குன்னா, உங்கள் கனவில் நீங்கள் உங்கள் உருவம் எப்படி இருக்குது? கனவில் நீங்கள் ஒன்று சிருஷ்டி பண்ணிக்கிறீங்களா, அதில் வந்து சட்டப்பட்டெல்லாம் போட்டுவிட்றீங்க இல்லையா? அப்போ வந்து மகாகவி பாரதியார் அவர் கனவுல வந்து டர்பன் தான் கட்டியிருப்பார், மீசை தான் முறுக்கியிருப்பார். வேற ஒரு பெண்ணாக இருக்கிற கனவுல பெண்ணாக தானே இருப்பாங்க. அந்த உருவம் எதனால் ஆகப்பட்டது? நாம கொடுக்கின்ற உருவம், அது பிரேத உருவம் பேர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா போக்திருத்துவம் தான். பூமியிலே மனிதனாக பிறந்தால் மட்டுமே கர்த்திருத்துவம் உண்டு, போக்திருத்துவம் ரெண்டும் உண்டு. அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கர்த்திருத்துவம் கொடுத்தால்தான் மோட்சம் அடைய முடியும். கர்த்திருத்துவம் இல்லைன்னா மோட்சம் அடையவே முடியாது. தேவர்களெல்லாம் மோட்சம் அடைய முடியாது. தேவரும் மூவரும் அறியா பாதம்னு சொன்னால் என்ன, அவனால மோட்சமே அடையலை. தேவனாக இருக்கிறதால பெரிய வசதியா? 7வது லோகத்தில் இருந்தால் மட்டும் வசதியா? உனக்கு கர்த்திருத்துவம் கொடுத்து உன்னுடைய கர்த்திருவத்தை அழிந்தால் மட்டுமே நீ வந்து மோட்சம் அடைய முடியும். அப்போ கர்த்திருவம் கொடுக்கப்பட்டால் தான். இல்லாத போதை நீங்கள் எப்படி அழிப்பீங்க? பூமியில் பிறந்து கர்த்திருவம் பெற்று கர்த்தா நான் அல்ல ஈஸ்வரன் என்ற ஞானம் உங்ககிட்ட வரும்பொழுது மோட்சம் கிடைக்கும். இப்போ மோட்சம் கிடைக்க ஒரே வழி பூமியில் பிறகு தான். இப்போ பூமியில் வந்து இவ்வளோ பேர் பிறக்கிறாங்கன்னா நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க. தேவலோகெல்லாம் ஃபுல்லாகி போச்சு, அவங்களுடைய புண்ணியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, விசா தீர்ந்து போச்சு, கீழே போக அனுப்புகிறாங்க. நரகத்தில் இருக்கவங்களும் ஓரளவுக்கு அவங்களுடைய கண்டோன்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பிடிச்சி வச்ச நேரம் முடிஞ்சு போச்சு, பாவங்களெல்லாம் தீர்ந்து போச்சு. பாவம் தீர்ந்ததுனால அவங்க மறுபடியும் மனித ரூபத்தில் எடுக்கிறாங்க.
இப்போது நரகத்தில் இருக்கவங்களும் இங்கே தான் வந்தாகணும், சொர்க்கத்தில் இருந்தால் இங்கே தான் வந்தாகணும். இன்னும் வேறு ஒரு பிரபஞ்சத்தில் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் எத்தனையோ புவனங்கள் இருக்குது. பூமியில் மட்டுமா மக்கள் இருக்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கேலக்ஸி, எத்தனையோ ஸ்டார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு வந்து தூரமாக இருக்கலாம். ஆனால் ஜீவனாக இருக்கும் பொழுது, சூட்சும சரீரம் இருக்கும்போது தூரமெல்லாம் முக்கியம் இல்லை. எந்த சரீரம் வேணுமோ அங்கே வந்து பிறந்துக்கிறாங்க. அதனால் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம செத்தவங்க தான் பிறக்கிறாங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற கணக்கு வச்சு சொல்ல முடியாது. நாமெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே செத்தவங்க இன்னும் எவ்வளோ பேர் லிஸ்ட்டில் காத்துட்ருக்குறாங்க. 1000 வருஷம், 2000 வருஷம், பல யுகங்களாகவே இருக்கிறாங்க. சில பேர் அகலிகை போன்றவங்கெல்லாம் கல்லாவே கடந்துருக்கிறாங்க. ராமர் காதம் பட்டவொடனே அவன் வந்து மறுபடியும் ஜீவத்துவத்தை பெறார். அது வரைக்கும் அவர் பாஷாணமாக கல்லாக இருக்கிறார். சரி, இன்றைக்கி நல்ல கேள்வியோட ஜீவனையும் மாயையும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்பு வரும்பொழுது இந்த தத்துவசி மகா வாக்கியம், ஞானியினுடைய நிலை, இதை அடைவதற்கு நம்மக்கிட்ட இருக்க தடை, இவ்வளவு தெரிந்தும் நாம் வந்து ஏன் துன்பப்படுறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு தீர்வு வரணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தடை இருக்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? அதை பற்றி நம்ம பார்க்கணும். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். குருப்யோ நமः. ஸ்ரீராம் வரலைங்க. ஸ்ரீராமன்